வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் 500 வாட்ஸ் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் டூயல் பவர் சப்ளை பேஸ்டு கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபையர். இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் இந்த போர்டில் கம்ப்ளைண்ட் வந்தால், கம்ப்ளைண்ட் வரும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா கம்ப்ளைண்ட் வராத மாதிரி எந்த சர்க்யூட்டையும் டிசைன் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் வரும். வந்தால் அதை ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும். அப்படின்னா இதில் இருக்கிற இன்கேஸ் இதில் அவுட்புட் வரலின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துட்டிங்கன்னா அந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 டெர்மினல் இருக்குது. இந்த 5 டெர்மினல், இந்த 2 வந்து நெகட்டிவ் டெர்மினல், இது ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு. அதே தான் இந்த இடத்துல வந்து மைனஸ் சப்ளை ப்ளஸ் சப்ளை காமன் கிரவுண்டு. இது பவர் சப்ளை ப்ளஸ் ஸ்பீக்கர் அவுட்புட். இது சிக்னல் இன்புட் ப்ளஸ் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. இதில் 3 ஐசி இருக்குது. இதில் பார்த்தா 555 ஐசி மாதிரி இருக்குது. 3 ஐசி இருக்குது. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இதில் பார்த்தாவே தெரியும் விசிபிளாக உங்களுக்கு. இதில் என்ன தெரியுது? ஐசி தெரியுது. ஒரு கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. டொராய்டல் காயில் இருக்குது. நான் போலார் கெப்பாசிட்டர் இருக்குது. இவ்வளோ தான் தெரியும். பட் இதெல்லாம் இருந்தால் நம்ம சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. சப்ளை கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இன்கேஸ் கம்ப்ளைண்ட் வந்தால் சர்வீஸ் பண்ண தெரியணும், ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும். அப்படி ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும் அப்படின்னா இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியணும். இந்த 2 தெரிஞ்சால் தான் இந்த போர்டு நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். பார்க்கலாம். இது ஒரு ஹெவி ஹீட்ஸிங் பிளேட். இது எடுத்துடலாம். பாருங்கள், இது பேக் சைடு. இந்த போர்டோட பேக் சைடில் இருக்குது. போர்ட் சங்கில் 2 மாஸ்பெட் இருக்குது. இது ஒரு டிரான்சிஸ்டர். இதுதான் சர்க்யூட் டயக்ராம். அப்போது நமக்கு என்ன தெரியணும்? இந்த ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியணும்னா இந்த மாஸ்பெட்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும். ஃபஸ்ட்டு மாஸ்பெட் எப்படி செக் பண்ணலாம், அனலாக் மல்டிமீட்டர் அண்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டர் உபயோகப்படுத்தி எப்படி செக் பண்ணலாங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதில் இந்த சர்க்யூட் டயக்ராம் இருந்தால் நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஒரு மேஜராக ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு ஐசி இருக்குது. IR2153 அப்படின்னு ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசி தான் IR2153 ஐசி. இதுதான் மேஜர் ரோல் இது பண்ணுது. நம்ம என்னன்னு இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, பாருங்கள், இது ஒரு சர்க்யூட் டயக்ராம். இதில் IR2157 இதில் ஒரு டெஸ்டிங் சர்க்யூட்னு கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஐசி மட்டும் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வரணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எளிதில் புரிகிற மாதிரி இருக்கும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், படிப்பில்லைனாலும் பரவாயில்ல, ஃபீல்டுக்குள்ளே வர முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நவடேஸ் எல்சிடி எல்இடி டிவி பொறுத்த வரைக்கும் நிறைய வாண்டட் இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட் வரும், சர்வீஸ் பண்ண தெரியணும். அது மட்டும் இல்லை, ஒரு 5.1 ஹோம் தேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது தனியாக ஒரு கோர்ஸ். இன்வெர்ட்டர் யூபிஎஸ் முக்கியம், அதுக்கு ஒரு தனி கோர்ஸ் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கு தனி கோர்ஸ். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை மட்டும், ஏன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்தால் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், எல்லா அப்ளிகேஷன்ஸுமே டிவியில் தான் எஸ்எம்பிஎஸ் பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ ஆடியோ சர்க்யூட்லேயே எஸ்எம்பிஎஸ் வந்துருச்சு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வந்து சார்ஜிங் சர்க்யூட்லேயே அந்த மாதிரி வருது. ஒரு 12 வோல்ட் இன்புட் கொடுத்து ஒரு 48 வோல்ட் அவுட்புட் கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரிலாம் வருது. ஸோ எஸ்எம்பிஎஸை பற்றி தரவாக படிக்கணும். படித்தா தான் சர்வீஸ் பண்ண முடியும். சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். பயிற்சி ரெடியாக இருக்குது. முயற்சி உங்கள்கிட்ட இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம்.
ஆன்லைனில் படிக்கிறதுனால வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போது இந்த IR2153 இதான் ஒரு மேஜர் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் இந்த போர்டில். ஓகே, அப்போ இந்த ஐசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து HO L1 போட்டிருக்கு. ஹை அவுட்புட் லோ அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படி தான் கொடுத்துருக்கோ இல்லையா. பட் இதில் அவுட்புட் எப்படி வரும்னா இதில் ஹை வந்துச்சுன்னா இந்த எல்இடி எரியும், இதில் ஹை வந்துச்சுன்னா இந்த எல்இடி எரியும். அப்போ லோ வந்தால் கட் ஆஃப் ஆயிரும். அப்போ இந்த எல்இடி மாறி மாறி சுவிட்சிங் ஆகும். இந்த மாதிரி எல்இடி மாறி மாறி எரிஞ்சால் நம்ம அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி சுவிட்சிங் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆசிலேட்டர் சர்க்யூட் ஒன்று வேணும். இந்த ஐசிக்குள்ளேயோ இன்டர்னல் ஆசிலேட்டர் சர்க்யூட் இருக்குது. எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரிகரோ ஒரு ஆசிலேட்டர் சர்க்யூட்டோ இந்த ஐசிக்கு தேவையில்லை. ஒரு ஃபேன்சியாக நீங்கள் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐசியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுத்துடலாம். 12 வோல்ட் சப்ளையில் இந்த எல்இடி என்ன ஆயிரும், உங்களுக்கு அவுட்புட் வோல்ட் வரும்போது பர்ன் ஆகுங்கிறது தான் இந்த இடத்துல 1K ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. லோடிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு காமன் கிரவுண்டில். ஓகே, இது நெகட்டிவ், இது ப்ளஸ்ஸு, 12 வோல்ட் சப்ளை. ரொம்ப சிம்பிள் சர்க்யூட்ஸ். ஜஸ்ட் ஒரு 3 காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் அவுட்டரில் இருக்கும். ஓகே, இது ஹை ஸ்பீட் ஸ்விட்சிங் டயோட். IN4007 யூஸ் பண்ணலாம், அல்லது SF16 டயோடு கூட யூஸ் பண்ணலாம். BA157 BA159 யூஸ் பண்ணலாம். எது இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இதில் இந்த ஸ்விட்சிங் ஃப்ரீக்குவன்சி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த RTCTன்னு இருக்கு இல்லையா, இதுதான். அதாவது டைமிங் ரெசிஸ்டர், டைமிங் கெப்பாசிட்டர்ஸ். இந்த ஸ்விட்சிங் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதை டெட்லைன் சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஐசி வந்து எல்லா இடத்துலையுமே வருது. உங்களுக்கு சார்ஜிங் சர்க்யூட்டில் வருது, பவர் சப்ளை, எல்லா பவர் சப்ளைலையுமே இந்த ஐசி இருக்கும். இதை தான் இந்த கிளாஸ் D ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த மாதிரி போர்டு ஃபியூச்சரில் நிறைய வரப்போகுது. ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க நல்ல ஹை அவுட்புட்டு, நல்ல குவாலிட்டி வரணும், அந்த மாதிரி வேணும், போர்டு வேணும்னு விரும்புகிறாங்க. அப்போ இந்த போர்டெல்லாம் மார்க்கெட்டில் நிறையா வரும்பொழுது இது ட்ரபுள் வரும். வந்தால் போர்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. போர்டு 1000 ரூபா 2000 கொடுத்து மாற்றுறது முக்கியம் இல்லை. அந்த ட்ரபுள் ஷூட் பண்ண தெரியணும். அப்போ தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், நல்ல ஒரு டெவலப் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த சர்க்யூட்டில் நான் சொல்லிட்டேன், இந்த காமெண்ட்ஸ் பார்த்தா போதும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 12 வோல்ட் சப்ளை கொடுத்தோன்னே இது 5 எரியும். இந்த 5 எரியனுடைய டைமிங்கை இந்த ரெசிஸ்டர், இந்த கெப்பாசிட்டர் வேல்யூவை மாற்றி நாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கூட மேக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு எல்இடி மட்டும் இல்லை, இதுக்கு மேற்பட்ட எல்இடிஸ் எரியணும் அப்படின்னா இதை ஒரு டிரைவ் சிக்னலாக உபயோகப்படுத்தி அதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் அவுட்புட் கொடுத்து ஒரு ரிலே கனெக்ட் பண்ணி நீங்கள் அதிகபட்ச எல்இடியை என்ன பண்ண முடியும், டெரைவ் பண்ண முடியும். ஓகேவா, நாம் இப்போ என்ன பார்த்துருக்கோம், IR2153 அந்த ஐசியோட டெஸ்டிங் சர்க்யூட் பண்ணிக்கோ. இந்த ஐசி எங்கே வருதுன்னு வேறு சொல்லிட்டோம் இல்லையா. எல்லா அப்ளிகேஷன்லேயும் வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசி, ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் இந்த ஐசி தான். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ பவர் சப்ளை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.